மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரம் அது. அந்த ஜெயில உள்ள ஜெயிலர் எல்லா கைதிகளிலும் தன்னோட காலனியால அடிக்கிறது மிதிக்கிறது அப்படின்னு தன்னோட வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காரு. காந்திஜி கிட்டையும் அப்படிதான் நடந்துட்டு வந்திருக்காரு. மற்ற கைதிகள் எல்லாரும் அடிக்கும் போது ஐயோ அம்மா அப்படின்னு அலரும் போது காந்திஜி அடிக்கும் போது மட்டும் ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாராம். அதை கவனிச்ச ஜெயிலர் அன்னையில இருந்து அவர் அடிக்கிறத எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. ஒரு நாள் அந்த ஜெயிலர் காந்திஜி கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அண்ட் ஒரு கெட்ட நியூஸ் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, ஆனா உங்களுக்கு பிரிய போறதுதான் அந்த கெட்ட நியூஸ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. காந்திஜியும் எனக்கும் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெயில இருந்த காலகட்டத்துல ஒரு ஜோடி செருப்புகளை இவருக்காக செஞ்சிருப்பாரு. அதை பரிசா கொடுக்குறாரு. இதை பார்த்து ஜெயிலருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி என்னோட அளவுக்கு கரெக்டா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே காந்திஜி அவர் மேல போட்டிருந்த துணியை விளக்கிட்டு காமிச்சாரா. அதுல இவரோட கால் தடம் அப்படியே பதிஞ்சிருச்சான். இதை வச்சுதான் அளவெடுத்து செஞ்சேன் அப்படின்னு காந்திஜி சொல்ல இதை கேட்டு ஜெயிலருக்கு அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து இனி யாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரா. இனி இந்த செருப்பை நான் போட்டுக்க போறதில்லை, இதுதான் என்னோட கடவுள் அப்படின்னு சொன்னார்.